ஒவ்வொருத்தரும் உடம்பு வகைக்கு ஏத்த போல நம்ம உணவு அருந்தணும். ரொம்ப பருமனா இருக்கிறவங்க முதல்ல அவங்க உடம்புல இருந்து நீரை வெளியேற்றணும். அதுக்கு அடுத்தது நார் சத்துக்கள் உள்ள உணவு வகைகளை அவங்க மேற்கொள்ளணும். முக்கியமா முருங்கை பூ கண்டிப்பா சாப்பிடணும். சிறிதளவு உப்பு போட்டு கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு லைட்டா வதக்கிடுங்க கடாயில். அவ்வளவு போதும். அதை போட்டு அந்த நேரத்துல சாப்பிடணும். இதுவும் உங்க சுவை பட்ஸை தூண்டுறதுக்குள்ள சக்தி இருக்கு. அடுத்த உணவு ஆவாரம்பூவும் சுண்டக்காவும். ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாவும் சாப்பிடலாம், ட்ரை ஆனதுக்கு அப்புறமாவும் சாப்பிடலாம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் அந்த மகத்துவம். டீயா போல வச்சு சாப்பிடலாம், ஜூஸா வச்சு சாப்பிடலாம். வெறும் சுடு சாதத்துல அந்த காஞ்ச சுண்டைய லைட்டா வதக்கிட்டு கிரஷ் பண்ணி கொஞ்சம் பிணைஞ்சு ஒரு வாய் அருந்துங்க. அது சுடு சாதத்துல அருந்தணும். உப்பே போடாம அருந்துங்க. ஏன்னா சுண்டையில அந்த உப்பு இருக்கும். அன்பாலிஷ் ரைஸ் சாப்பிடுங்க. கைக்குத்தல் அரிசி வாங்கி சாப்பிடுங்க. புரோக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடுங்க. இளநீ சொன்னேன். அடுத்தது பேரிக்காய், அடுத்தது நம்ம நெல்லிக்காய். இந்த மூணுத்தையும் நம்ம அருந்தினாலே போதும். நான் இப்ப கொடுத்துருக்க உணவு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க சுவைகளை தூண்டி விட செய்யும். அதனால உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற நரம்பு மண்டலத்துக்கே உங்களுக்கு ரிலீவ் கிடைக்கும். ரெஜுனேட் ஆயிடுவீங்க. பாடியை ரீபூட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு மண்டலத்துல இந்த நீரிழிவு நோயிலிருந்து நீங்க நிரந்தரமா விடுபடலாம்.